கோவையிலே வாழ்ந்து கோவையிலே கிட்டத்தட்ட என்னுடைய 47 வருடங்கள் கோவையிலே வாழ்ந்துருக்கிறேன். கோவை மக்களுக்கு என்னென்ன தேவை, கோவையில் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே என்னுடைய வாழ்விலேயே நான் வந்து நிறைய படிச்சிருக்கிறேன். ஸோ அதை நிச்சயமாக கொண்டு வருவேன். அனைத்து துறைகளும், அதாவது கோவைக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது கல்வி, மருத்துவம் மற்றும் இண்டஸ்ட்ரி, தொழில்துறையை மேம்படுத்தக்கூடியது, சிறு குறு தொழில்களை அவங்களுக்கு வந்து ஊக்குவிச்சு, இளைஞர்களுக்கு ஊக்குவிச்சு அதை மேம்படுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளும் மற்றும் இன்றைக்கி அடிப்படை வசதி கூட கிடைக்காத பல மக்கள்கள் இருக்கிறாங்க, பல பகுதியில் இருக்கிறாங்க. நான் பல இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வச்சுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் அதுக்குண்டான பணிகளை மேற்கொள்ளவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும். மக்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு அவரை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த நம்பிக்கையை 100% காப்பாற்ற எங்களுக்கு பொறுப்பு என்பதை நான் உணர்ந்து தான் செயல்படுவேன். எனக்கு கொடுத்துருக்கிறது பொறுப்பு என்பதை விட கடமை. இந்த கடமையை செய்வேன். இந்த வாய்ப்பை நல்ல முறையாக செயல்படுத்துகிறது தான் என்னுடைய கடமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் வந்து நிறைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் மஞ்சள் ஆகி போச்சு, நிறைய நோய்கள் இருக்குது, ஸ்மெல் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரி திட்டம் கோவை மாநகராட்சி மூலமாக சார் அதுக்கு திட்டங்களும் வகுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அதிகாரிகளோட கலந்தாராய்ச்சி எவ்வளோ விரைவாக அதை வந்து செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்துவோம். அந்த பகுதிகளுக்கு மக்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட வருட கோரிக்கை, அது நிச்சயம் செயல்படுத்தக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளும் செயல்படுத்தும். அது கோவை மாநகராட்சியில் ஊழல் அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்லி அதிமுக கவுன்சிலர்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஏதாவது பண்ண போகிறீங்க? கடந்த காலத்துக்கு அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்கள பற்றி தான் குறை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அது எல்லாத்தையுமே நிச்சயமாக ஊழல் இல்லாத ஆட்சி தான் எங்களுடைய லட்சியம், மாண்புமிகு முதலமைச்சரோட லட்சியம். அதை நிச்சயமாக செயல்படுத்துவது எங்களுடைய கடமையாகவே இருக்கும் சார். கோவை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் அதிகமாக இருக்குது சார். அந்த ஃபீஸ் வந்து ஓப்பனாக இல்லை அப்படிங்கிறது இப்போ பொதுமக்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கட்டாய இலவச கல்வியில் சேரக்கூடிய மாணவர்கள் கூட ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது புக் ஃபீஸ்னு 8000 10,000 வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கணும்? மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வெளிப்படையான தன்மையோட அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து எல்லா இதிலும் கட்டாயப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாங்கள் வந்து கண்காணிப்போம். அதே போல் நீங்கள் சொன்னது போல் புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி ஏதாவது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு? ஸோ அதை வந்து கலந்து ஆலோசனை பண்ணி சொல்ல முடியும் சார். அதுக்குண்டு அதிகாரிகிட்ட எல்லாமே கலந்து தான் செய்யணும். ஒரு ஒன் சைடாக மட்டும் வச்சுக்கணும். எல்லா தரப்பு மக்களும் பயனடையக்கூடிய வகையில் தான் நம்ம திட்டங்கள் இருக்கும். ஸோ அதுக்குண்டான செயல்பாடுகள் கூடிய விரைவில் அதுக்குண்டான அறிவிப்புகள் வரும். மாண்புமிகு அமைச்சர் வந்து பார்த்துட்டு போய் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் சார் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அதுக்குண்டான அறிவிப்புகள் விரைவில் வரும். அதிமுகவில் இருந்து நிறைய பேர் இணைஞ்சாலும் தாவேகா முதலமைச்சர் நாட்கள் எப்பொழுது வேணாலும் ஆட்டம் காணலாம் அப்படின்னு இபிஎஸ் மக்களுடைய முழு நம்பிக்கை பெற்ற ஆட்சி, முழு நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதனால் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற ஒரு தலைவரை யாராலும் இதை செய்ய முடியாது. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் அவருடைய ஆட்சி தான் தொடரும். அதற்குண்டான செயல்பாடுகள் மக்கள் நம்பிக்கையை வந்து முழுமையாக பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை முழுமையாக செய்து காட்டி இனி வரக்கூடிய காலங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய காலம், அவருடைய ஆட்சி தான் அமையும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். அரசு மருத்துவமனையில் ஹார்ட் சர்ஜரி வந்து முதல்ல இப்போ ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே தனியார் மருத்துவமனை பண்ணுறாங்க. அதை பற்றி இப்போ திரும்ப அரசு மருத்துவமனை கொண்டு வர முடியும். இப்போ அதுக்குண்டான இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான மருத்துவர்கள் வந்து சேர்த்துருக்கோம். இந்த தகவலை இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் சார். கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லைங்கிறது வந்து இப்போ சொன்னாங்க. அதை மருத்துவமனையில் அதை பற்றி விசாரித்து அதுக்குண்டான தேவைகள், மக்களுக்கு உண்டான தேவைகளை முழுமையாக செய்வது நமது அரசின் கடமை. அதை நமது அரசு நிச்சயமாக செய்யும் நேரத்தை உறுதியாக சொல்லி